அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயருபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். எப்பவுமே சோர்வா இருக்கு டாக்டர், சரியா தூக்கமும் வர்றதில்ல, உடம்பு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அதுவும் அடிவயிறு பகுதியில் தான் தொடர்ந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் மாடிப்படி ஏறினா கூட மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா மெயினாக இந்த 40+ இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய அட்ரினல் ஃபெட்டிக் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இதனால இன்னொரு பிரச்சனையும் வரும். அதாவது உங்கள் உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு குறைய ஆரம்பிக்கும். இதுவும் மனப்பதட்டம் அதிகமாகிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வச்சு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அடிவயிறு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் கை கால்லாம் ஒல்லியாக தான் இருக்கும். ஸ்வீட் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். டே டைம் எப்போவுமே டயர்டாக தான் இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனால் நைட்டில் கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க, இல்லைனா உங்களுக்கு தூக்கம் சரியாக வராது. ஸோ எப்போவுமே ஜங்க் ஃபுட் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். அடிக்கடி பேக் பெயின், மூட்டு வலி, குதிங்கால் வலி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாயிண்ட் பெயின் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அறிகுறிகளோட மன அழுத்தம், மனப்பதட்டம், மெயினாக ஆன்சைட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது. நீங்கள் 40+ இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அட்ரினல் ஃபெட்டிக்கோட ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஸ்ட்ரெஸ் ஆகும் போதெல்லாம் நமக்கு கம்மியாகுது அப்படின்னா, நம்ம உடம்புல கார்டிசால்ங்கிற ஹார்மோனை உருவாக்குறதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை உருவாக்குறதுக்குமான மூலப்பொருள் ப்ரெக்னினலோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் மூலப்பொருள். இந்த ப்ரெக்னினலோன் தொடர்ந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கார்டிசால் உருவாகிறதுக்கே அது பயன்பட ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரானே உருவாகாது. இதனால தான் உங்களுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன் கம்மியாகும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே வரும். பிசிஓஎஸ் மாதிரியானதோ, இல்லை ஃபைப்ராய்ட்ஸோ, இல்லை கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாக ப்ளீடிங் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ மெயினாக முடி கொட்டுறது, தொப்பை, இந்த 2 பிரச்சனை விசிபிளாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் இந்த காரணத்துக்கு தான் மருத்துவரை சந்திக்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாக ஆரம்பிக்கும். இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்னென்ன உணவுகளை நம்ம எடுத்துக்கணும்? ஸோ ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு அதிகப்படுத்தணும் அப்படின்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதே சமயத்தில் வைட்டமின் B6 அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த B6 தான் கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம மாதவிடாய் காலகட்டத்தில் உருவாகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது நமக்கு அந்த 14ஆவது நாள் ஓவுலேஷன் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உருவாது. இந்த கார்பஸ் லூட்டியம் கரெக்டாக இருக்குன்னா விட்டமின் B6 நம்ம தேவை. வைட்டமின் சி சத்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்கு குறைக்கும். ஸோ டெய்லியுமே ஒரு நெல்லிக்காயை எடுத்துக்கிறது, கொய்யா எடுத்துக்கிறது, அடிக்கடி சாத்துக்குடி, எலுமிச்சை சாறு, இதெல்லாம் வைட்டமின் சி கிடைக்கிறதுக்கான உணவுப் பொருட்கள். வைட்டமின் B6 கிடைக்கணும் அப்படின்னா பூசணி விதைகள் எடுத்துக்கலாம், வாழைப்பழம் எடுத்துக்கலாம், முட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வைட்டமின் B6 கிடைக்கிறதுக்கான உணவுப் பொருட்கள். 2வது அடாப்டோஜெனிக் ஹெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹெர்ப்ஸ் என்னென்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுனால உங்கள் பாடிக்கு கார்டிசாலோட அளவு கம்மியாக தான் தேவைப்படும். 2 ஹெர்ப் மெயினாக அமுக்ராச்சூர்ணம், துளசி. ஸோ காலையில் துளசி தண்ணியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நிறைய பேரோட வீட்டில் ஒரு ரிச்சுவலாகவே நம்ம யூஸ் பண்ணுவோம். துளசி தண்ணியோ இல்லை துளசி டீயோ எடுத்துக்கோங்க. நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அமுக்கராச்சூர்ணம் பாலோட கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுதும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு குறையிறதுனால உங்களோட உடம்புல இந்த கார்டிசால் குறைவாக தான் தேவைப்படும். ப்ரொஜெஸ்ட்ரான் உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த ப்ரெக்னினலோன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3வது மெக்னீஷியம் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது தசைகளையும் தளர்வாக்கும், அதே சமயத்தில் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸையுமே இது குறைக்கும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 4வதா சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணலாம். சீட் சைக்கிளிங் அப்படின்னா
நீங்கள் பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து எள்ளு வந்து எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த 5வது நாள்லேருந்து அடுத்து இருக்கக்கூடிய 10 நாட்கள் வந்து கருப்பு உளுந்து வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசி இருக்கக்கூடிய ஒரு 10 நாட்கள் வந்து 10லேருந்து 12 நாட்கள் நீங்கள் வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்கள் பாடியில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இது எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த சீட் சைக்கிளிங் மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். 5வதா உங்களுடைய பிளட் சுகரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா பிளட் சுகர் வந்து அதிகமாகி சடனாக வந்து குறையும் பொழுது தான் உங்கள் உடம்புல இந்த கார்டிசால் ஹார்மோனோட அளவு தேவைப்படும். ஸோ அப்போது உங்கள் சுகரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீனும் நார்ச்சத்தும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட்டோட அளவை வந்து குறைச்சிடுங்க. 6வதா உங்கள் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். இதுவும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது மூலமாக ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது 4 ப்ரீத்திங் மெத்தட். நல்லா மூச்சை உள்ளே இழுக்கும்போது 4 எண்ணிக்கை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். மூச்சை உள்ளே இருத்தும் போது 4 எண்ணிக்கை, மூச்சை வெளிவிடும்போது 4 எண்ணிக்கை, மீண்டும் நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறதோ வெளியே விடுறதோ எதுவுமே இல்லாமல் ஒரு 4 எண்ணிக்கை. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுதும் உங்கள் பாடி ரிலாக்ஸ் ஆகும். இதன் மூலமாகவும் ஸ்ட்ரெஸ்ஸு குறையிறதுனால உங்களுடைய பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். மனப்பதட்டமும் வந்து குறையும். இந்த 6 மெத்தடையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட் சம்மந்தமான பிரச்சனைகள், அடிவயிறு வந்து பெருசாகிறது, தொடர்ந்து சோர்வு இருக்கிறது, மனப்பதட்டம் வந்து இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்னால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருமா, ஆன்சைட்டி வந்து அதிகமாகிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாகிறதும் முக்கியமான ஒரு காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க. ஸோ இதற்கான காரணங்கள்லாம் என்ன, இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.